ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்னும் விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ணல, அப்போ ஸ்ரீகாந்துக்கு ஒரு நியாயம், விஜய் சேதுபதிக்கு ஒரு நியாயமா? இந்த போதை கேஸ்ல விஜய் சேதுபதி எப்படி உள்ள வந்தாரு? இந்த டவுட் தான் உங்களுக்கு இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல நான் டீடைலா சொல்றேன். நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம எஸ்கே டெலிவிஷன். கடந்த ஒரு 3 நாளாவே நம்ம போனை ஓப்பன் பண்ண, அதாவது சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாவே நம்ம ஸ்ரீகாந்தோட நியூஸ் தான் எல்லாருமே வந்துட்டு இருக்கு. அவர் வந்து கொக்கைன் கன்சியூம் பண்ணி இப்போ வந்து அரெஸ்ட் ஆயிட்டாரு, இப்போ ஜெயில இருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில இருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டு இருக்கு. அவரு ரீசெண்டா நடிச்சிருந்த ஒரு படத்தோட ப்ரொடியூசர் தான் பிரசாத். இவர் வந்து அந்த சம்பள பாக்கிக்கு பதிலாவே கொக்கைன் கொடுத்திருக்காரு. 2 டைம்ஸ் கொக்கைன் கொடுத்திருக்காரு. அதை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் 3ஆவது தடவை இவரே கொக்கைன் வாங்கி அடிச்சிருக்காராமா. அந்த அடிக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு போதைக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம், ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்மளே அடிக்ட் ஆயிடுவோம். நீங்கன்னு இல்ல, எல்லாருமே இப்ப நம்ம ரெகுலரா ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அடுத்தது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளே அந்த விஷயத்துக்குள்ள நம்மள அது கூப்பிடுறதுல நம்ம அப்படியே போயிடுவோம். ஓகே, இது பண்ணா இது நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான். அந்த மாதிரி தான் என்ன சரக்குக்கு தம்முக்கு ஏகப்பட்ட பேர் இப்ப அதுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா இந்த ஸ்ரீகாந்த் அரசுக்கு அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸ்ரீகாந்த் வந்து இந்த ட்ரக்கை வச்சு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்காராமா அவர் வீட்டுல. கொக்கைன் பார்ட்டி, இது ஒரு புது பார்ட்டியா இருக்குல்ல, கொக்கைன் பார்ட்டி வந்து அவர் வீட்டுல அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இதுல வந்து ஏகப்பட்ட பிரபலமான ஆக்டர்ஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு விசாரணையில தெரிஞ்சிருக்கு. அதுல முதல்ல யார சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆக்டர் கிருஷ்ணா, இவர் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா வந்து நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து அந்த கன்சியூம் பண்ணதை வந்து ஒருத்தர் பார்த்திருக்காராமா. யாரு, அந்த பிரதீப்னு சொல்லி ட்ரக் வந்து ஸ்பான்சர் பண்ணார்ல, ஸ்பான்சர்ல வித்திருக்காரு, சாரி, அவரை வந்து இவர் வந்து பார்த்திருக்காராமா. யாரன்னா நம்மளோட கிருஷ்ணா வந்து கன்சியூம் பண்ணதை பார்த்திருக்காராம். யாரோட வீட்டுல அப்படின்னா ஸ்ரீகாந்த் வீட்டுல. அதனால கிருஷ்ணா வந்து கடந்த 2 நாளா போலீஸ் எல்லாருமே தேடிட்டு இருந்திருக்காங்க அவரை விசாரிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அவர் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வந்து அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. இப்போ அவர் வெளில வந்திருக்காரு. போலீஸுமே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 24 மணி நேரமா அவருக்கு வந்து இது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, என்ன பண்ணீங்களா பண்ணலையா அப்படின்னு. இப்போ விசாரணையில கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு, நான் வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன். ஆன்ஜியோன்றது ஒண்ணு இல்லை, அந்த ஹார்ட்ல வந்து அந்த பிளாக் இருக்கா இல்லையா அப்படி செக் பண்றதா ஆன்ஜியோ. ஒன்று வச்சிருக்கலாம், வைக்காம கூட இருக்கலாம். ஒருவேளை நான் வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன், அதனால நான் எப்படி வந்து ட்ரக் கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் ட்ரக்கை வந்து பாதி பேர் மெடிக்கலா கூட யூஸ் பண்றாங்க, மெடிசனா கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பண்ணியிருக்காரா பண்ணலையா, கன்சியூம் பண்ணியிருக்காரா பண்ணலையான்றத வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு நமக்கு வந்து நியூஸ் படி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவரை மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்டையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட் கெல்வின் அப்படின்றவரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் தனியா போயிட்டு இருக்கு. ஆமா, விஜய் சேதுபதி நீ இதுக்கு உள்ள கொண்டு வந்த, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு. அது யாரால அப்படின்னா, போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அப்படின்னு எல்லாரும் செல்லமா கூப்பிடுற அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக். இவர் தான் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் கேஸ்ல வந்து அரெஸ்ட் ஆனாரு. இவர் மட்டும் அரெஸ்ட் ஆகிற இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிற அமீர், டைரக்டர் அண்ட் ஆக்டர் அமீர் வந்துமே இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ட்ரக் கேஸ்ல வந்து அமீர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கான மெயின் ரீசன் வந்து இவர் தான். யாரு, நம்மளோட ஜாஃபர் சாதிக். இவரோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனாலதான் நம்மளோட இவரையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யார, அமீர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ விஜய் சேதுபதி வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஜாஃபர் சாதிக்கோட இவரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமா, அப்பனா நீங்க அமீர் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, நீங்க விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க, என்ன பயம் உங்களுக்கு அப்படின்னு சோசியல் மீடியால ஒருத்தர் வந்து ஓப்பனாவே போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கு கீழே விஜய் சேதுபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு தப்பான ஒரு தொழில் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அவர் கூட பேசினாலோ இல்ல அவரோட நட்புல இருந்தாரோ இவங்களும் தப்பா இருப்பாங்க, ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப அமீருக்கு ஒரு நியாயம் அப்படின்னா இவருக்கு ஒரு நியாயமா? அப்ப அமீரை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இவரையும் அரெஸ்ட் பண்ணணும்ல. ஒருவேளை இவரும் அதுக்கான லிங்க் இருந்தா என்ன பண்றது? ஸ்ரீகாந்த் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அப்ப இவரையும் அரெஸ்ட் பண்ணி நீங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அப்படின்னா, இந்த கேஸ்ல வந்து நிறைய முன்னணி ஆக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களாமா. யாரு அப்படின்றது இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லல, இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்பதான் கிருஷ்ணா அவரை பிடிச்சிருக்காங்க. இன்னும் போக 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 யார் வருவாங்க, அந்த பார்ட்டில யார் இருந்தாங்க அப்படின்னு தெரியும். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல வந்து கொக்கைன் வந்து கன்சியூம் பண்ண வந்து ரொம்பவே தப்பு. ஆக்சுவலா ஒரு கூலிப்பு ஹான்ஸ் வச்சா கூட போலீஸ் அடி அடிக்கிறாங்க, விற்கிற கடையை வந்து சீல் வச்சு க்ளோஸ் பண்றாங்க, ஃபைன் போடுறாங்க. அப்படின்றப்போ ட்ரக்ன்றது இன்னும் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலா ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வருது, அதை கன்சியூம் பண்றது வந்து ரொம்பவே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் தப்புன்றனால அரெஸ்டே பண்ணியிருக்காங்க, இது வந்து பெரிய தப்பு தான். ஸோ இதுல வந்து யார் ஆக்டர்ஸ் இருக்காங்கன்றதான் நம்ம எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய விஷயம். இவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செல்வாக்கான இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்றது வந்து நம்ம சினி இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பிளாக் மார்க்கா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ யார் இருக்காங்கன்றது தெரியல, இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும். அது யார் அப்படின்னு தெரிஞ்சோடனே அடுத்த வீடியோல அதை பத்தி நான் உங்கள்ட்ட டீட்டெயிலா சொல்றேன். இந்த மாதிரி நம்ம உலகத்துல நடக்கிற நியூஸ், நம்ம நாட்டுல நடக்கிற நியூஸ், நம்ம ஊர்ல நடக்கிற நியூஸ் கூட நீங்க எஸ்கே டெலிவிஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேணாம், நம்ம எஸ்கே டெலிவிஷன் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.